ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். அதில் பாருங்கள், பின்னங்களின் வகுத்தல். அப்போது வகுத்தல் நம்ம எப்படி வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு எண்ணை ஒரு பின்னத்தால் வகுப்பது அந்த எண்ணை அப்பின்னத்தின் தலைக்கீழால் பெருக்குவதற்கு சமம். அப்போது வகுக்கும் போது நம்ம எந்த நம்பரால் வகுக்கிறோமோ அது தலைக்கீழாக நீங்கள் போட்டு அது பெருக்குனிங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், பின்னத்தின் தொகுதி மற்றும் பகுதியை மாற்றுவதால் கிடைப்பது அப்பின்னத்தின் தலைக்கீழி ஆகும். தொகுதியை பகுதியை மாற்றினீங்கன்னா இப்போ பாருங்கள் 3/4ன்னு இருக்குது. 3/4ன்னு இருக்குது. அதோட தலைக்கீழி பார்த்தீங்கன்னா 4/3 வரும். இங்கே பாருங்கள், இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள். 4/3ன் தலைக்கீழி பார்த்தீங்கன்னா இது பகுதியில் இருக்கிறது மேலே போட்டுரும், தொகுதியில் இருக்கிறது கீழே போட்டுரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் தலைக்கீழின்னு சொல்கிறாங்க. அப்போ எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1/2 வகுத்தல் 4/3. இது 4/3ஆல் 1/2 நீங்கள் வகுக்கணும். அப்போ வகுக்கணுன்னா இது தலைக்கீழியாக மாற்றிட்டு நீங்கள் பெருக்கணும். அப்போ பெருக்குனிங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 4/3ஓட தலைக்கீழி என்ன? 3/4. அப்போ 3/4. இப்போ நம்ம மேலே இருக்கிறது மேலே பெருக்கினா கீழே இருக்கிறது கீழே பெறும். அப்போ 1 3 3ன்னு வரும். 2 4 8. அப்போது இதோட வகுத்தல் பார்த்திங்கன்னா, பின்னங்களின் வகுத்தல் பார்த்திங்கன்னா எந்த எண்ணோட வகுக்கணுமோ அந்த எண்ணை நீங்கள் தலைக்கீழியாக போட்டு பெருக்கிடணும். அவ்வளோதான் அதுக்கு ஆன்சர். அப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு 19 அந்த மாதிரி மெத்தட் தான். கந்தன் 1/2 துண்டு கட்டியை 2 நண்பர்களுக்கிடையே பகிர்கின்றான் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பங்கு என்ன? அப்போது 1/2 2ஆல் வகுக்கணும். அப்போது 1/2 வகுத்தல் 2. அப்போது 2ஆல் வகுக்கணும்னா இது 2ஓட தலைக்கீழி நம்மளுக்கு தெரியணும். அப்போது therefore 2ன் தலை கீழி இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். வகுத்தலில் வந்துடும். அப்போது 1/2 இங்கே பெருக்கெல்லாம் மாறிடும். அப்போது 1/2. அப்போது பெருக்குனிங்கன்னா பாருங்கள், ஓ பெருக்கல் 1, இது 2 பெருக்கல் 2ன்னு வந்து. அப்போ பெருக்குனிங்கன்னா 1 1, இது 2 2 4. அப்போது இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். அப்போது therefore 1/2 வகுத்தல் 2 இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.